வந்து நம்ம பாலை இந்த மாதிரி ஷைனிங் பண்ணணுமா, அதுக்கு தான் ஒரு மெத்தட் இருக்குது. அதுக்கு இந்த திங் பேக்ஸ் இருந்தால் போதும். வீட்டில் இருந்து இது மட்டும் இருந்தால் நம்ம பாலை ஷைனிங் பண்ணிடலாம். நாங்கள் அப்படி பால் கலெக்ஷன், இதுதான் அந்த பால் கலெக்ஷன். இன்னும் இருக்கு, இதை பாருங்க. பிளாஸ்டிக் பால் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி நம்ம மூவாலன்னு சொல்லியாச்சு. அதுக்கு மேலே வச்சிருக்கேன். அகரசில் தட்டி ரொம்ப வலிக்கும் பட்டா அந்த அளவு ஸ்ட்ராங். இது நல்லா வலிக்கும். பேக்ஸ் இருந்தால் அந்த பால் கொஞ்சோண்டு இந்த மாதிரி வாட்ச் எடுத்துக்கணும். பால் இருக்குல்ல, அதில் தடவினீங்களா பால் ஆகும். அதுக்காக தடவினீங்களா அதில் எல்லாத்தையும் தடவிட்டு இப்படி பண்ணுங்க, பால் ஃபுல்லாக சரிங்கிடும். பாலை பாருங்கள், இந்த இடத்த கொஞ்சம் பண்ணால் போதும். பாருங்கள், அவ்வளோதான். எடுத்து நிறைய பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சோடு எடுத்தாலே போதும், பால் சொன்னீங்க இது எடுத்தால் கூட போதும். நல்ல மெத்தட். இதுக்கு பண்ணலாம். ஷைனிங் அது மேலே யூஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக நம்ம இதை எடுத்துட்டு கையில் தேய்ச்சிக்கணும். அப்படியே இது பண்ணிச்சுன்னா பாலோட டிஃப்ரென்ஸ் பாருங்க. இதே மாதிரி இந்த 4 பால் பண்ணிடலாம். நாலு பால் ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படி பாருங்களேன். பார்த்தீங்களா? ஓ, நான் காமிக்கிறேன்.